Hi viewers, this is Amudan, Tamil Padathoda director. You're watching me on behindwoods.com. இந்த அநியாயத்தை தட்டி கேட்க இங்க யாருமே இல்லையா? தமிழ் படம் வந்து ஒரு சினிமா ப்ராஜெக்டாக ஸ்டார்ட் பண்ணேன்னு கூட சொல்ல முடியாது. அது வந்து ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நம்ம இந்த படம் பார்க்கும்போது இப்படி நடந்தால் எப்படி இருக்கும், அப்படி நடந்தால் எப்படி இருக்குன்னு காமெடியாக சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான். நாங்கள் ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சி ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் அங்கே இருக்கவங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு இம்ப்ராம்ப்டுவாக ரேண்டமாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நான் ஸ்கிரிப்டாக எழுத ஆரம்பித்தேன் சும்மா ஃப்ரீயாக இருக்க டைமில். அது கொஞ்சம் நல்லா வருது அப்படின்னு தெரிஞ்சவொன்னே உட்காந்து சீரியஸ் ஆகிட்டோம்ல. சரி ஓகே, இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் சஷியை மீட் பண்ணேன். சஷியை மீட் பண்ணி நானும் சஷியும் சேர்ந்து ஒய் நாட் அப்படின்ற கம்பெனி ஆரம்பித்தோம். ஆரம்பிச்சுட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் மீட் பண்ண ப்ரொடியூசரே வந்து துரை அவர்கள் தான், தயாநிதி அழகிரி. அவர் அதான் வேறு யார்ட்டையாவது போயிருந்தால் இந்த கான்செப்ட் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்றதே கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா யாருமே பண்ணாத ஒரு, அதுவும் ஃபுல் லென்த் ஃபீச்சராக யாரும் பண்ணாத ஒரு விஷயம். அவர் வந்து ரொம்ப ஒரு யங்ஸ்டர், புதுசாக பண்ண விஷயங்கள்னு அவரும் தேடிக்கிட்டு இருந்த டைம். நாங்கள் போனது தான் டைமிங்னு சொல்லுவாங்களே, அது கரெக்டாக அமைஞ்சிருச்சு. ஸோ அவர்கிட்ட கதை சொன்னேன். நான் கதை சொல்லி ஒரு சரிங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணதில் அநேகமாக அவங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டான ஒரு ரிப்ளை வந்திருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இது எப்படி ஓடும் அப்படின்னு. இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, யார் பண்ணுறாங்களோ இல்லையோ அந்த படத்தை நம்மளே ஓன் ரிலீஸாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்த தைரியம் தான் அது. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிம் அட் திஸ் மொமெண்ட். த்ரெட்ஸ்லாம் வரல. அது வந்து த்ரெட்டுன்னு எப்படின்னா, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அது ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் நிறைய விஷயமா பேசினாங்க. பட் அதெல்லாம் உண்மை இல்லைன்றது படம் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு. த்ரெட்ஸ் மாதிரி இல்லை, பட் அங்கங்கே கொஞ்சம் கசப்புகள் இருந்திருக்கலாம். அது சரியாக தெரியல எனக்கு. குவார்டர் கட்டிங் பார்த்துட்டேன். இது ஒரு கம்ப்ளீட்லி நியூ ஜானர்ன்றதுனால கொஞ்சம் மக்களுக்கு வந்து கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம். இது என்ன பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி எனக்கு படம் ஆக்சுவலாக பிடிச்சிருந்துச்சு. ஒரு புது அட்டெம்ப்ட். இது மாதிரி ஒரு படம் வந்து நான் பார்க்க ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒரு நார்மல் கமர்ஷியல் மசாலா படத்தை விட இது மாதிரி ஒரு படம் பார்க்குறதுக்கு எனக்கு பர்சனலி ஐ ஹேவ் ப்ரிஃபரன்ஸ். அது என் ஸ்டைல் கிடையாது, என்னுடைய ஸ்டைல் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஆப்வியஸ்லி அதை வேறு ஒருத்தன் டைரக்ட் பண்ணாலும் வேறு மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு ஆக்சுவலாக படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது கான்ட்ரவர்சிலாம் ஒன்று, அது காமெடி தான். அது ரெண்டு பேரும் பேசி வச்சு செஞ்ச ஒரு மேட்ரு தான். நான் முதல்ல தமிழ் படம் சிஎஸ் அமுதன் ஒர்க்கிங் டே அப்படின்னு ஆரம்பித்தேன். நான் அவர் வெங்கட் பிரபு ஹாலிடேன்னு கோவா போட்டதுனால பேசி வச்சு செஞ்சது தான். நீ இப்படி பண்ண, நான் அப்படி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அது அப்படியே ஏப்ரல் 1 பக்கத்தில் வந்ததுனால சரி இதை அப்படியே கண்டினியூ பண்ணி கொஞ்சம் பெருசாக்கி சரி ரெண்டு பேரும் கொஞ்சம் சீப்பாக பப்ளிசிட்டி பண்ணிக்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணோம். ரெண்டு சைடில் இருந்தும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவரை திட்ட, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன திட்ட அப்படின்ற மாதிரி ஜாலியாக போச்சு. அப்புறம் ஆக்சுவலாக ஏப்ரல் ஃபுல் அப்படின்னு பண்ணதுக்கப்புறம் இப்போ எஸ்பி சரண்லாம் என்னை பயங்கரமாக திட்டிருந்தார். ஆக்சுவலாக அவனை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, நீ இஷ்டத்துக்கிற அப்படின்ற மாதிரி. அப்புறம் அவர்லாம் வந்து சார் என்ன சர்வீ பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ரியலிஸ்டிக் ஃபிலிம்ஸ்னு சொல்லுவாங்க, அது மாதிரி படங்கள் வந்துட்டு தான் இருக்குது. மைனா, வெண்ணிலா கபடி குழு, பருத்தி வீரன், இது மாதிரி படங்கள் வந்து தான் இருக்குது. இன்னொரு ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் படங்களும் வந்து ஒரு பக்கம் வெற்றி அடைஞ்சதாக இருக்குது. சிங்கமாக இருக்கட்டும், ஏந்திரன் கூட சொல்லலாம்.
ஸோ 2 ட்ரெண்டுமே இருக்குது. நல்ல படங்களுக்கு எந்த பக்கம் எடுத்தாலும் வரவேற்பு இருக்க மாதிரி தான் தெரியுது எனக்கு. எனக்கு இதில் வந்து என்ன ஒரு ஆசை அப்படின்னா, இந்த புது ட்ரெண்ட்ஸில் வர்ற, அதாவது இப்போது ரியலிஸ்டிக் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் வர்ற படங்கள் கூட மறுபடியும் அதே விஷயங்கள், அதாவது ஒரு லவ், ஃப்ரெண்ட்ஷிப், வயலன்ஸ் அப்படின்னே இல்லாமல் அதுக்கும் அப்பாற்பட்ட வித்தியாசமான விஷயங்கள் வந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஹாலிவுட்லன்னு பார்த்தீங்கன்னா டரண்டினோ. ஏன்னா ஒரு எல்லாருக்குமே அவரை பிடிக்கும் இல்லையா, அது ஒரு மாதிரியான அங்கே ட்ரெண்ட் பிரேக்கர் அவர் தான் ஹாலிவுட்டில். அதாவது ஆக்ஷன் படத்தில் திடீர்னு ஒரு பெரிய கான்வர்சேஷன் பீஸ் ஒன்று இருப்பார். கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப சம்மந்தமே இல்லாமல் கொலை பண்ண போகிறவர் ஒரு 10 நிமிஷம் ப்ரே பண்ணிவிட்டு அப்புறமா கொலை பண்ணுவார். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். ஸோ எனக்கு டராண்டினோ இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட் டைரக்டர். இங்கே நான் சொல்லியிருக்கேன், சொன்னால் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. எனக்கு ஆர் சுந்தரராஜன் சார் படம், மணிவண்ணன் சார் படம், கங்கை அமரன் சார் படம், அந்த பீரியடில் வந்த படங்கள் எல்லாமே எனக்கு, அதாவது இந்த மியூசிக் அண்ட் காமெடி மிக்ஸ்ட் மாதிரி இந்த லேட் 80s வந்துச்சிங்களா, மிட் 80s அந்த மாதிரி படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேவரட் ஃபில்ம் ஆஃப் த இயர்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மும்பைன்னு ஒரு படம் பார்த்தேன் நான் ரீசெண்டாக. அதோடைய ப்ரொடக்ஷன் டிசைன், செட் டிசைன், ஆர்ட் ஒர்க், டிஐ கலரிங், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே ஒரு மாதிரி ஹாலிவுட்னு கூட சொல்ல முடியாது, அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருந்துச்சு. இந்த கிளாரிட்டி ஆஃப் விஷன், அந்த விதத்தில் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.